சரி இந்த மேன்ஷன் எதுக்கு, இந்த மேன்ஷன்ல இவர் ஏன் ஓனரா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பலமான காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காரு. சரி படமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனா டெக்னிக்கலா ஒரு பிரமாதமான படம், சூப்பரான படம் இந்த டெக்னிக்கலா இந்த படம் வந்து. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு பிரமாதப்படுத்திருக்காரு. நீங்க ஆர்பர்லாம் அப்படி அந்த ஒயிடாங்கில் பார்க்கும்போது வேற விதமா இருக்குது. இந்த படத்துல உண்மையிலேயே இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னா இன்னொரு பெரிய ஒரு பலம் சொன்னா அனிருத்தோட மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அனிருத் வந்து தூள் கலப்பி எடுக்கிறாப்புல வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் முழுக்க அனிருத் அதகலம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும், அது உபேந்திராவாக இருக்கட்டும், அமீர் கானா இருக்கட்டும், சௌபீரா இருக்கட்டும், இவங்களாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சத்யராஜ் ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு 30 வருட கால நண்பராக இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து அதன் பிறகு அவங்களுக்குள்ள எந்த படமும் பண்ணல. ரஜினியும் சத்யராஜும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லருக்குள்ள ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும் வந்து 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன் நான், அவனை வெளியே விட்டேன்னா என்ன ஆகுன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன தெரியும். அது 30 வருஷமா ஆஃப்லைனில் ஒருத்தர் ஏன் வச்சிருந்துக்கிறார் சத்யராஜ்னு அதெல்லாம் வந்து சொல்லிட்டோம்னா வந்து சஸ்பென்ஸ்லாம் உடஞ்சா மாதிரி ஆகிடும் வந்து. அப்புறம் வந்து உபேந்திரா கொஞ்ச நேரம் தான் வராருங்க, கொஞ்ச நேரம் வந்தாலும் எப்படி ஜெயிலரில் வந்து சிவராஜ்குமார் வந்தார் வந்து அண்ணா அப்படின்னு, இதுலேயும் வந்து அண்ணான்னு ஆரம்பிக்கிறாரு. அவரையும் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஆஃப்லைனில் அவர் வச்சிருக்காரு வந்து. அது படத்தை பாருங்க நீங்க, அது தெரிய ஆரம்பிக்க வந்து. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சௌபின் உண்மையிலேயே பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அந்த கேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு, இதில் பகத் பாசில் பண்ணியிருந்தா எப்படி இருக்கணும், உண்மையிலே பகத் பாசில் பண்ணியிருந்தா பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி சௌபினும் வந்து அமக்கலம் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல, நல்லவரா கெட்டவரா அல்லது நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனால் கிளைமேக்ஸில் அவருக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. அதான் சொல்கிறேன் வந்து எதிர்பார்க்காத சம்பவங்கள்னு. நாகார்ஜுனா அவ்வளோ ஸ்டைலிஷாக பார்க்கறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க படத்தில் வருது. இதெல்லாம் மீறி படத்தில் எந்த மைனஸும் இல்லையாப்பா அப்படின்பொழுது நிறைய இடங்கள்ல லாஜிக்கான சில கேள்விகள்லாம் கேட்க தோணுது வந்து. ஒரு மாஸ் ஹீரோ படத்தில், ஒரு அதிரடியான படத்தில் லோகேஷ் மாதிரியான ஒரு இயக்குனர் எடுத்திருக்கிற இந்த படத்தில் சில லாஜிக்கான விஷயங்களை வந்து நம்ம அப்படியே தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வந்து. அது ஒன்றும் தெரியவே இல்லை. இதெல்லாம் மீறி ரஜினியோட நிறைய டைலாக்லாம் வந்து பஞ்ச் டைலாக் சொன்னால் சாதாரணமாக இருக்கிற டைலாக் வந்து அது வேற லெவலில் இருக்குது வந்து. குறிப்பாக சொல்லணும்னா வந்து தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்வாங்க, ஆனால் வந்து குடி வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லும் அப்படின்ற மாதிரியான வசனத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா தூள் கிளப்பிட்டு இருக்க படம் முழுக்க வந்து